ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th சயின்ஸுக்கான ஹாஃபலி எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின். நீ இந்த ஹாஃபலி எக்ஸாம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டுமே படித்தாலே நீங்கள் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின் மூணுமே உங்களுடைய எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் கொஸ்டின் வித் ஆன்சர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே வாங்குறதுக்கு என்னுடைய நம்பர் ஜிபே நம்பர் 8072021999. அதாவது கொஸ்டின் வித் ஆன்சரோட மட்டும் வேணும் அப்படின்னா கொஸ்டின் மட்டும் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ₹100 பே பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜிபே பண்ணீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜியில் தனியாக உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் தனித்தனியாக அலைன் பண்ணியே கொடுத்துருக்கேன். புரியுங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனியாக கொடுத்துருக்கேன்னு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 சாப்டர்லையும் சேர்த்து 21 2 மார்க் கொஸ்டின் மொத்தம் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடியதில் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக. கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், அப்படி பார்த்துக்கலாம். நிலைமம் என்பது அதன் வகைகள் யாவை? திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. நியூட்டனின் 2ஆம் விதியை கூறுக. நிறை, எடை இவற்றை வேறுபடுத்துக. ஸ்னெல் விதியை கூறுக. குவிலன்ஸ் ஒன்றின் F மற்றும் 2A புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கு கதிர் வரைபடம் வரைக. கிட்டப்பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை? வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன? 10 சென்டிமீட்டர் குவிலன்ஸ் இது வந்து சம் கொடுத்துருக்கோம். பரும வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? பாயில் விதியை கூறுக. பரும விதியை கூறுக. மின்னேற்றத்தின் அலகை வரையறு. மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் மின் உருகி இலையாக அதன் பயன்படுத்துவதில்லை, ஏன்? 3 வோல்ட் மின்னழுத்தம் மற்றும் 600 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமும் பாயும் ஒரு டார்ச் விளக்கினால் உருவாகும் மின் திறன், மின் தடை, இது ரெண்டையும் குறிக்க சொல்லியிருக்காங்க. மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. ஒரு கப்பலிலிருந்து கடலில் ஆழத்தை நோக்கி, இது வந்து சம்மு. 19 20 மாறுநிலை வரையறு, இது வந்து ஃபிசிக்ஸில். அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அணுக்கட்டு எண் வரையறு. வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கூறு. ஒப்பு நிறை வரையறு. துரு என்பது என்ன? துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருவி. இரும்பு துரும்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. நீர்க்கரைசல் மற்றும் நீரட்ட கரைசல் எடுத்துக்காட்டு தருக. குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன, ஏன்? காப்பர் சல்பேட் கரைசலை கலக்குவதற்கு நிக்கல் கரண்டியை பயன்படுத்தலாமா? அடுத்து பயாலஜியில் ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி. மொத்தம் நமக்கு 2 படம் இருக்குது, அது 2ல் 1 எப்பயுமே கம்பல்சரியாக கொடுக்குறது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABC மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க அப்படின்னு. இது ரெண்டுமே நமக்கு இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் இந்த 1 மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க 2 மார்க் அண்ட் 4 மார்க் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாமில் 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் மொத்தமாக கைடில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜில் தேடி படிக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு அலைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. 4 மார்க் கொஸ்டினில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் ஏவுதலை விளக்குக. குவிலன்ஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர்படங்குடன் விளக்குக. கூட்டு நுண்ணோக்கிய ஒன்றின் அமைப்பினை செயல்படுத்தும் விதத்தினை விளக்குக. மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு. வீட்டில் உள்ள மின்சுற்றில் புவித்தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன? சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட LED தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? இயற்கை மற்றும் செயற்கை கதிர இயக்கம் ஏதேனும் 3 பண்புகளை எழுதி. இயற்கை கதிர இயக்கத்தின் பண்புகள். 10 சம்மு 11 ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு. வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. இது எல்லாமே 4 மார்க் கொஸ்டின். மீள் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக. அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக. அடுத்து 7 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட்? ரத்தத்தின் பணிகள் பட்டியலிடுக. உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் ரத்தத்தின் பணிகள். அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவல் அமைப்பு எழுதுக. முயலின் சுவாச குழாயின் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? இரத்தத்தின் பணிகள். நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது விளக்குக. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின். பெரும்பாலும் இந்த 4 மார்க் 2 மார்க் 2 சேர்த்து கூட நமக்கு 7 மார்க்கில் கேட்பாங்க. இருந்தாலும் தனியாக 7 மார்க் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. உந்தமாரா கோட்பாட்டை அதை கூறி அதனை மெய்ப்பிக்க.
ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. அடுத்து கிட்ட பார்வை தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அணுக்கரு உலை என்றால் என்ன, அதன் இன்றியமையாத பாகங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜி தனித்தனியாக அலைன் பண்ணியே கொடுத்துருக்கேன். இதை பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணிங்கன்னா நம்ம பேசலாம். தேங்க்யூ.